ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். சொந்த வீடு கனவுங்கிறது எல்லாருக்குமே இருக்கும். சொந்த வீடு கட்டுவதற்கு ஒரு அதிர்ஷ்டம் வேணும் அப்படிம்பாங்க. எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு கிடைச்சிடாது. ஆனால் சொந்த வீடு வாங்குறதுக்கோ கட்டுறதுக்கோ முயற்சி செய்வதில் எந்த தவறும் இல்லை. முயற்சி செஞ்சுக்கிட்டே இருப்போம். அதோட வராகி அம்மனையும் நம்ம வணங்கணும் அப்படின்னா நிச்சயமாக நமக்கு ஒரு நல்ல வழியை காட்டுவாங்க. சொந்த வீடு வாங்க நீங்கள் செய்யக்கூடிய முயற்சியோடு சேர்த்து இந்த வளர்பிறை பஞ்சமி தேதியில் வராகி அம்மாவை வழிபாடு செய்யுங்க. நிச்சயமாக சொந்த வீடு கட்டும் பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லைங்க, நாளைய தினம் புதன்கிழமையில் பஞ்சமி திதி வருகிறது. பொன்னும் பொருளும் சேருவதற்கு வராகி அம்மனை இது போல் நீங்கள் வணங்கி பாருங்கள். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து தடைகளும் நீங்கி உங்களுக்கு செல்வ வளம் அதிகரிக்கும். சொந்த வீடு கனவு நினைவாகும். நாளைய தினம் வளர்பிறை பஞ்சமி திதி புதன்கிழமை அன்று 7:45 காலை 7:45க்கு தொடங்கி வியாழக்கிழமை அன்று அதிகாலை 4 மணி வரைக்கும் பஞ்சமி திதி இருக்குது. நாளைய தினம் நீங்கள் பக்கத்தில் உள்ள வராகியம்மனோட சன்னிதானம் இருந்ததுன்னா அங்கே போய் நீங்கள் தீப வழிபாடு செய்யலாம். அப்படி இல்லை நீங்கள் வீட்டிலேயே நீங்கள் செய்ய போகிறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் நாளைக்கு மாலை நேரத்தில் வராகியம்மன் வழிபாடு செய்வது ரொம்பவே சிறப்பான ஒரு விஷயம். வராகியம்மன் வழிபாடு அப்படின்னா இரவு நேர வழிபாட்டிற்கு தான் முக்கியத்துவம் அதிகமாக இருக்கும். உங்களுக்கு எந்த நேரம் சௌகரியப்படுதோ அதை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கோங்க. இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றுங்க. வராகியம்மனோட படம் இருந்ததுன்னா அதை நல்லா தொடச்சிட்டு அவங்களுக்கு மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சு செவ்வரளி பூ போட்டு அலங்காரம் செஞ்சுக்கோங்க. இல்லை அவங்களோட சிலை இருந்தாலும் அவங்களுக்கு அபிஷேகம் செய்து அவங்களுக்கு பிடித்த செவ்வரளி பூ அல்லது செம்பருத்தி பூ வைத்து அலங்காரம் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா அவங்களுக்கு பிடித்த நெய்வேத்தியம் உங்களால் என்ன தயார் பண்ணி வைக்க முடியுதோ அதை நீங்கள் வைங்க. அப்படி இல்லைன்னா ஒரு டம்ளர் பானகமாவது ரெடி பண்ணி அம்மாவுக்கு வச்சுடுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன தாம்பழத்தட்டில் மண்ணாகல் விளக்கு வச்சுக்கோங்க. அதில் நல்லெண்ணெய் ஊற்றி திரி போட்டு தீபம் ஏற்றணும். அதுக்கப்புறம் ஒரு 5 ரூபாய் காசு எடுத்து உங்கள் உள்ளங்கையில் வச்சுட்டு நீங்கள் குலதெய்வத்தையும் வராகி அம்மாவையும் மனசார வேண்டிக்கோங்க. அந்த 5 ரூபா காசை நீங்கள் வேண்டிக்கிட்டு அந்த மண் அகல் விளக்கில் வச்சுருக்கோம் இல்லையா, அதில் நீங்கள் அந்த காசை போட்டுட்டு தீபம் ஏற்றுங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அதை சொல்லி மனசார வேண்டிக்கோங்க. சொந்த வீடு அமையணும், குழந்தைகள் நல்லா படிக்கணும், கடன் தீரணும், இப்படி என்ன வேணுமோ அதை மனசார வேண்டிக்கிட்டு அந்த தீபத்தை ஏற்றுங்க. இந்த ஒரு 10 நிமிஷமாவது அம்மாவை மனமுருகி வேண்டிக்கோங்க. உங்களுடைய வேண்டுதல்கள் 10 இருந்தாலும் ஒரே ஒரு வேண்டுதலை அம்மா கிட்ட சொல்லுங்கள். அம்மாவுக்கு நெய்வேத்தியம் செஞ்சுட்டு நெய்வேத்தியம் வச்சுட்டு அதுக்கப்புறம் தீபதூபம்லாம் காட்டிட்டு உங்கள் வழிபாடை நிறைவு பண்ணிக்கோங்க. நிவேதனம் செய்யறதுக்கு எதுவும் இல்லைன்னு நினைக்கிறவங்க கூட ஒரு டம்ளர் பானகம் வைக்கலாம். அப்படி அதுவும் முடியலங்கிறவங்க ஒரு மாதுளப்பழம் அதை உரித்து அந்த முத்துக்களை கூட ஒரு கிண்ணத்தில் போட்டு அம்பாளுக்கு வைக்கலாம். அதுவும் ரொம்ப சிறப்பான பலன்களை பெற்றுக் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் ஏலக்காய் மாலை புதன்கிழமை பெருமாளுக்கு உரிய ஒரு நாள். அந்த நாளில் வராகியம்மனுக்குரிய பஞ்சமி திதி வருது. அந்த நாளில் நீங்கள் ஏலக்காய் இருக்கு இல்லையா, அதை ஒற்றைப்படை எண்ணிக்கையில் கோர்த்து உங்கள்கிட்ட எவ்வளோ இருக்கோ இல்லை ஒரு 11வது ஒரு ஒற்றைப்படை எண்ணிக்கையில் நீங்கள் கோர்த்துட்டு மஞ்சள் நிற நூலால் கோர்த்து அம்மாவுக்கு அதை மாலையாக நீங்கள் போடலாம். அது ரொம்ப பெரிய அளவில் பண வரவு அதிகரிக்கிறதுக்கு நமக்கு உதவியாக இருக்கும். அந்த ஏலக்காய் மாலையை அம்மனுக்கு மனசார நீங்களே கோர்த்து போடுங்க. அந்த நாளில் பஞ்சமி திதியில் தேங்காய் தீபம் ஏற்றுவதும் ரொம்ப ரொம்ப விசேஷமானது. உங்களால் முடிந்ததுன்னா ஒரு வாழை இலை வைத்து அதில் பச்சரிசி பரப்பி அதில் தேங்காய் மூடி 2 உடச்சி அதில் வச்சு மஞ்சள் குங்குமம் வச்சு அதில் நல்லெண்ணெய் ஊற்றி நீங்கள் திரி போட்டு தீபம் ஏற்றலாம். அதற்கு முன்னாடி ஒரு செம்பருத்தி பூ வைங்க. இதெல்லாமே அம்மாவுக்கு ரொம்ப பிடித்தமான ஒன்று. அதனால் உங்களால் என்ன முடியுதோ அதை நீங்கள் செய்யுங்க. எளிமையான வழிபாட்டு முறையை நீங்கள் பின்பற்றினாலே நிச்சயமாக உங்களுக்கு சொந்த வீடு அமையும். உங்களுடைய கடன் பிரச்சனை தீரும், கஷ்டங்கள் எல்லாமே நீங்கும். இந்த வழிபாடு எல்லாத்தையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த 5 ரூபா காசு இருக்கு இல்லையா, அதை எடுத்து சுத்தம் பண்ணிவிட்டு அடுத்த வளர்பிறை பஞ்சமி தேதியில் இதே மாதிரி 5 ரூபா நாணயத்தை பயன்படுத்தி திரும்பவும் நீங்கள் விளக்கு போடுங்க. இதே மாதிரி வளர்பிறை பஞ்சமி தேதியில் அந்த 5 ரூபா காசை வச்சு தீபம் ஏற்றிக்கிட்டு வாங்க. நிச்சயமாக உங்களுடைய சொந்த வீடுங்கிறது அந்த கனவு நினைவாகும். பொன்னும் பொருளும் குவியும். வராகி அம்மாவை முழு மனதோடு நினைத்து இந்த ஒரு தீபத்தை நீங்கள் ஏற்றிட்டு வாங்க. நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதல்
வெகு விரைவிலேயே அம்மா வந்து தீர்த்து வைப்பாங்க. எது செய்தாலும் முழு நம்பிக்கையோடு செய்யுங்க. எப்பொழுதுமே நீங்கள் அம்மாவை வணங்கிட்டு வாங்க. ஆனால் பஞ்சமி தேதி ரொம்ப ரொம்ப விசேஷமானது. அதுவும் வளர்பிறை பஞ்சமி தேதி நமக்கு வந்து செல்வ வளத்தை பெருக்கி கொடுக்கும். மறக்காமல் இந்த ஒரு தீபத்தை ஏற்றுங்க. இந்த வழிபாடை செய்து பாருங்கள். அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். நன்றி.